என்ன உனக்கு பிளாட்டா இருக்குன்றேன், கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். இந்த மனுஷங்க போராடி இருக்கோம் வீடியோ எடுக்க. இந்த டைப்ல மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் காலிஃபிளவரை உள்ள ஆட் பண்ணி அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு half an hour இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பக்காவா பக்கோடா ரெடி ஆயிடும். பக்கோடா ஆடியோ தான்ப்பா மிரட்டிட்டாங்கப்பா அந்த வீடியோக்கு. ஒரு நாள் சிஎம் ஆயிருங்க, நீ அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, முதல் கையெழுத்து எது என்னத்துக்கு போடுவீங்க? விஜய்க்கு தான். விஜய்க்கா? இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? நல்லா நல்லா அவர் ஓட்டுங்கிற ஸ்டாப்ல கூட புரியுது. நீ புரிஞ்சு வச்சுக்கிறனா, காலையில இருந்தோன்னா எல்லாம் வீட்டு வாசல் நிக்கிறாங்க சிஎம், நீ சிஎம் ஆயிட்ட, ஐயா ஒரு கையெழுத்து போடுங்க, இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, நீ ஒரு கையெழுத்து ஒன்று போடுங்க, முதல்ல கையெழுத்து எதுக்காக போடுவீங்க? புரட்சிகரமா இருங்க கையெழுத்து. புரட்சி கடை இருந்தனா புரட்டாசி மாசம் இல்லைனா புரட்டாசி மாசம் இல்ல, எடப்பாடியார் தான். சரி ஓட்டா, நீதான் சிஎம் பண்ற ஓட்டு போடுன்ற, கேக்குற கேள்வியே புரிஞ்ச மாட்டேன். ரொம்ப ஓட்டா நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது. நீ சிஎம் இருக்கிற, நீ போய் எடப்பாடி ஓட்டு போட்டுன்ற, சொல்ல சொல்றீங்க. நீதான் சிஎம், எனக்கு பிடிச்சதான் நான் சொல்ல முடியும். நீ சிஎம் சிஎம் சிஎம், நீதான் சிஎம். ஆமா, இப்ப எனக்கு இளைய தளபதி என் வீட்டுல எல்லாமே என் பொண்ணு இன்னும் எல்லாமே அங்கதான் போட போறேன்ற. ஆமா, நியாயம் தானப்பா. சொல்லுங்க ஐயா, நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி? ஐயோ, என்ன விட்டுருங்க கேக்குற ஆனா நீ வந்து காட்டுறியா? எல்லா பேரும் எலெக்ஷன் டைப்னால எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்பாங்கல்ல, அப்படி கேட்கிறேன் நினைச்சேன் போல. அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியல பாவம் அவருக்கு. தப்பு இல்ல. விஜய் சார் வந்து இப்ப This video never gets old. அப்படி எல்லாம் சொல்றாங்க, பட் அது உண்மையா என்னன்னு தெரியல. அப்படி விஜய் சார் அரசியலுக்கு வந்து விஜய் சார் வெர்சஸ் சீமான் சார் இருந்தா நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க? நான் விஜய்க்கு தான் போடுவேன். எதனால? எதனா அந்த கம்பீரம் பிடிச்சது, அவருடைய நடை அழகு பிடிச்சது. ஓகே அடிச்சா உண்டன்னு சூர்யா சொன்ன மாதிரிலாம் கிடையாது, இது அதையும் தாண்டி அந்த கல்லுல ஒரு காட்டம் இருக்கு விஜய் கிட்ட, அடிச்சாரு பாருங்க எப்படி. ரொம்ப பிடிச்சது என் ஃப்ரெண்டுடைய பையன் அவரு. சந்திரசேகர் சார் உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐயோ ஐயோ, என்ன பண்றாங்க? ஐயோ, புறம் தெரிச்சு ஓடுறாங்கப்பா. ஹலோ, இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கோம். இங்கு போகும், லைட்டா ஒரு கேப் இருக்கும், சரி அட்டென்மெண்ட் ஆயின்னு ஏதாவது அவசரமா பேச போனோம்னா மறுபடியும் ரிங் அடிக்கும். சரியான காமெடி. ஐயோ, இது என்ன? என்னப்பா அது பொம்பளை மாதிரி தச்சிருக்காங்க. இப்படியே உண்மையாவே ட்ரெஸ் இருக்கா? வேட்டி சட்டைக்கு உண்டான மரியாதையே போச்சுப்பா. பழத்தை உரிச்சு கீழே போட்டு அதை எடுத்து சாப்பிட போனேன் மாதிரி. லவ் பண்ற பையன் கேட்கிறான், நம்ம எப்போடி மேரேஜ் பண்ணிக்கலாம்? அந்த பொண்ணு சீமான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்டா. பண்ணிக்கிற முடியாது, நேரா சொல்லிட வேண்டியதானே. அப்படி ஒரு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட வேண்டியதானே. சீமான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம்டா. சூப்பர் சூப்பர், நல்லா தெளிவா தான் இருக்கு இப்ப இருக்க பிள்ளைகளும். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.